எனக்கு என்னென்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க. பேய் அது இல்லவே இல்லை. ஏன்னா பேயோட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது. பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாங்க அதுவே ரொம்ப பயந்தது தான். ஏன்னா அது பகலில் வரவே வராது. நீங்கள் எந்த திரைப்படத்திலும் பகலில் அது இரவில் மட்டும்தான் வரும். அதுவே ரொம்ப பயந்தது. அது பகலில் போனால் ஆளுங்க நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும். இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வழிகள், கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது. அவர் ஒரு படம் எடுக்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு உங்கள்கிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். நான் இப்போ மாரியுடைய படங்கள், ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன். நான் ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம், அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய என்ன, திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம். இல்லை நடந்து போச்சு, அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன், நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோம் இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். அது அரசியல் சார்ந்தவர்கள், அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன். ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன். அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் பைசன் பைசன், அது ஒரு பாய்சன், அந்த குரலே நாராசமாக இருக்குது. அதில் இது வேற. நான் கேட்குறேன், உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா, அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு, அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார். உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, அப்படித்தானே நீ சண்டை போடணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது. அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீ சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு. அதுக்கு உங்ககிட்ட திராணி இல்லை, அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை, அந்த ஆர்ட் ஃபார்மை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத, கேவலப்படுத்தாத, குறை சொல்லாத. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட, ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, நான் இங்கே இருக்கணும்னு தெரியல. அதனால நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன். ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம். அது எனக்கும் அமைஞ்சிருக்கு, ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு, இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும். அப்படி பைசன் வந்து அமைச்சுக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது வந்து மாறின்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது. அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது. மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரான, இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன். நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம். ஆனால் பாராட்டுகள் எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 3 பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பராயனோடையும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார், அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது. அவர் அடிக்கிற காட்சி, அவர் ஃபைட் மாஸ்டர், அவருக்கு தெரியும்ல, அவர் பல பேரை பார்த்துருப்பார். அவர் வந்து நின்றுட்டு ஒரு என்னாரு மாறி சொன்னாப்புல, இங்கே கட்டை இருக்குது, இந்த இருக்குது சார் கட்டை, இதை எடுத்துடுங்க. ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க, எந்த கட்டைங்கன்னு. இல்லை சார் டம்மி தான் சார்.
இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேர்ன் பண்ணி நிற்கிறேன், நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க, வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டை எடுத்து. அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார். இல்லைங்க உங்களுக்கு என்னையே தெரியாது, அதனால சொல்கிறேன், நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார். டம்மி தான், ஆனால் கரெக்டாக டம்மி நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்லன்னு, அதனால் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கிட்டேன் கட்டையை. நான் கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு, மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது மாதிரி சொல்கிறாப்புல சார், எல்லாரையும் பாடாக படுத்திட்டாப்புல சார் இந்த மாஸ்டர், விடாதீங்க சார். நான் திலீப்பே பார்க்குறேன் தான், அப்படியே இருக்காப்புல, கண்ணு லேசாக கலங்கியிருக்கு. ஆனால் என்னடா இவ்வளோ பேர் முன்னாடி திலீப் நீங்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லைனா சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே நிற்கிறாப்புல தான் இவர் ஒன்று. அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு சார், ஒரு 1 more போகலாம் சார் அப்படின்னு ஒரு 1 more போகலான்னு ஒன்று. நான் ஏங்க வேணாங்கன்னு, இப்போ முதல்ல இருந்த திலீப்போட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லை நான் கேட்டேன், இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவான்னு. பரவாயில்ல சார் அடிங்க சார். அது ரொம்ப நான் சொல்லி மாறிட்ட மாதிரி, எதாக இருந்தாலும் இதிலே முடிச்சிருங்க, 3ஆவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது. மாஸ்டரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் இப்படி பார்க்குறாங்க எல்லாருக்குமே. இவர் அந்த ஷாட்டு முடிஞ்சிருச்சு, திரும்ப மாறி கூப்பிட்டு அங்கே பாருங்கள் அசிஸ்டண்ட் பூரா எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே, அப்படி பூரா மறைஞ்சு சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு, வச்சு செஞ்சுருக்காப்புல அவர், அதனால். ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு. அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா, என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு. ஆமாம், திலீப் பார்த்த வேலை தான் அது. ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல. ஆனால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்.